வெளியுலகம் அறிந்திராத காந்தாரி என அழைக்கப்படும் கொடைக்கானல் காணல் மிளகாய், அதன் சிறப்பு என்ன விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மூலிகை வளங்கள் உள்ள பகுதியாக சங்க இலக்கியங்கள் மட்டுமல்லாது தாவரவியலாளர் ஆல்பர்ட் ப்ரூனே 1800களில் பதிவு செய்துள்ளார். அவரது ஆய்வுக்கு சான்றாக இன்றளவும் கண்முன்னே உள்ள மலை காய்கறிதான் காந்தாரி என அழைக்கப்படும் காணல் மிளகாய். நமது பண்டைய பாரம்பரியத்தில் கொடி மிளகிற்கு அடுத்தபடியாக காணல் மிளகாய் மட்டுமே காரத்தன்மைக்காக உணவில் சேர்க்கும் காய்கறியாக இருந்து வந்தது. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தென் அமெரிக்காவில் இருந்து பச்சை மிளகாய் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அது சமவெளிகளில் சுலபமாக விளையும் தன்மையோடு இருந்ததால் பிரதானமாக விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்பட்டு இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளது. வெளிநாட்டு பச்சை மிளகாய் தன்மைக்கும் நமது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விளையும் காணல் மிளகாயின் தன்மைக்கும் பெரும் வேறுபாடு உள்ளது. சாதாரண பச்சை மிளகாயை விட அளவில் 20 மடங்கு சிறியதாக விளையும் காணல் மிளகாயின் காரத்தன்மையோ 20 மடங்கு அதிகம். அதன் அதீத காரத்தன்மையாலே அதில் அதிக மருத்துவ குணமும் உள்ளது. இரத்த சுத்திகரிப்பு, இரத்த நாணங்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் நீக்கம், சுவாச குழாயில் உள்ள கிருமிகளின் தொற்றுக்களை அகற்றுதல், குடல் சுத்தம் என காணல் மிளகாயின் காரத்தை உணவோடு சேர்த்து உண்ணும்போது மனித உடலில் அது செய்யும் அற்புதங்கள் ஏராளம். இதன் மகத்துவத்தை பொதுமக்கள் அறியாவிட்டாலும் அண்டை மாநிலமான கேரளாவில் உள்ள மிளகாய் பொடி நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் உள்ள பிரபல மிளகாய் பொடி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களும் காணல் மிளகாய் உற்பத்தி செய்யும் கொடைக்கானல் விவசாயிகளை தேடி வந்து வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். எந்தவித நோய் தொற்றும் ஏற்படாமல் ரோஜா செடி போல இயற்கையாகவே அடர்ந்து வளரும் தன்மை கொண்ட இந்த காணல் மிளகாயை சரியான முறையில் பயிரிட்டு உற்பத்தி செய்தால் நல்ல லாபத்தோடு சந்தைப்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர். தோட்டக்கலைத்துறை இதனை கவனத்தில் எடுத்து காணல் மிளகாய் நாற்றுக்களை உற்பத்தி செய்து மலைப்பகுதிகளில் உள்ள விவசாயிகள் ஊடுபயிராக பயிரிட்டு வளர்த்து பயன்பெற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கோரிக்கை குறித்து தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் சந்திரதேவியிடம் பேசிய பொழுது நாற்றுக்கள் உற்பத்தி செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இதுல புதுசா இருக்கு, காந்தாரின்னு பேர் சொல்றீங்க, காணல் மிளகாய்ன்னு சொல்றீங்க, ரொம்ப சின்னதா வேற இருக்கே, இது என்னென்ன தன்மை? ஆக்சுவலா இது அந்த காலத்துல காணலா இருக்கும் போது காணல் மிளகு, இந்த காணலுக்குள்ள பிடுங்கிட்டு இருந்ததுனால இது காணல் மிளகுன்னு வந்துச்சு. அப்ப இதை நான் அடுத்து ஊடு பயிரா தோட்டத்துக்குள்ளே எடுத்து நட்டு இதை பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வருஷத்துல அப்படியே ஈல்டு வந்துகிட்டே இருக்கும். 6 மாசம், அதுக்கப்புறம் 6 மாசம் அதான் காய்க்காது. திரும்ப இது மனுஷனோட ஹார்ட்டோட அடப்பை எடுத்துரும். அது எப்படின்னா, ஒரு 5 மிளகு எடுத்து போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுட்டு நைட்டு புழிஞ்சு விட்டு காலைல எடுத்து சாப்பிட்டீங்கன்னா 1 மாசம் சாப்பிட்டு பாருங்க, அதை ஹார்ட்டோட அடப்பை எடுத்துரும். இது மருத்துவ குணம் பெற்றது. 2வது மற்ற மிளகை காட்டிலும் இது காரத்தன்மை அதிகம். இது சுவையாகவும் இருக்கும். நீங்க மிளகுப்பொடி அரைச்சீங்கன்னா பெரிய பட்டை மிளகா அது போடுவீங்க. இதுல கொஞ்சம் போட்டாலே காரத்தன்மை அதிகம். ஆனா இப்ப இதனுடைய தன்மையை பத்தி சொல்லிட்டீங்க. இப்ப இதை எப்படி சந்தைப்படுத்துறீங்கன்னா, யார் வாங்குறா, இல்ல நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்களா? எங்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு முதல்ல தெரியும். தேடி எங்கிட்ட வாங்கிக்குவாங்க. யாருன்னு தெரியும்? பெரிய பெரிய கம்பெனில இருந்து வருவாங்க. அந்த மிளகு எனக்கு வேணும் அப்படின்னு இடைத்தரகர்கள் மூலியமா வாங்கிட்டு போயிடுவாங்க.